கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது பாருங்கள். அவர் கைக்குள்ளான ஆடுகள் நாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். அமேன். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை அவருக்கென்று வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எப்படின்னா அவருடைய ஜனங்களாக, அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாக கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? வேறு பிடித்து ஒரு நோக்கத்தோடு எடுத்திருக்கிறார். அப்போ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டுட்டோம். இப்போ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நம்மளுக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கைக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மள்கிட்ட அந்த பாதுகாவலை குறித்து பேச விரும்புகிறார். ஆமென். அப்போ இந்த உலகத்தில் இருந்த நம்ம ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக மாறி இருக்கிறோம். அடுத்ததாக அப்படிப்பட்ட நம்ம அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் கைக்குள்ளே இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்மளை தப்புவிக்க முடியும். ஆமேன். இப்போ பாருங்களேன், ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேய்ப்பனுடைய அரவணைப்புக்கு கீழே, அந்த மேய்ப்பனுடைய ஆளுகைக்கு கீழே தான் அந்த ஆடுகள் என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை எங்கே மேய்க்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே தான் கூட்டிகிட்டு போவார். எங்கே சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவரே கூட்டிகிட்டு போவார். எங்கே தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த தண்ணீர் அண்டைக்கு அந்த மேய்ப்பனை என்ன செய்வார்? அந்த ஆடுகளை நடத்தி கொண்டு போவார். அப்போ அவருடைய கைக்குள்ளே அந்த ஆடுகள் என்ன செய்யப்படும்? பராமரிக்கப்படும், அரவணைக்கப்படும், ஆளுகை செய்யப்படும், வழி நடத்தப்படும். எல்லாமே அந்த மேய்ப்பனுடைய கையில் இருக்கும். அதே தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னைக்கு நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவும், நம்முடைய புதிய வாழ்க்கைக்கு அவரோடு கூட நடக்கிற ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமும் உண்டாயிட்டுது. அப்படி உண்டானதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமும் உலக பிரகாரமாக நம்முடைய இஷ்டப்படி, இல்லை நம்முடைய சொந்த பந்தங்களின் இஷ்டப்படி, நம்ம கூட இருக்கிறவங்களின் இஷ்டப்படி நடக்கிறத தேவன் விரும்பவே இல்லை. நாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, அவர் கைக்குள்ளான ஆடுகளாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எங்கே கூட்டிகிட்டு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, நம்மளை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாது, எல்லாம் நம்மை வழி நடத்துகிற மெய்ப்பனுக்கு தெரியும். அவர் கையில் நம்முடைய லைஃப்பை கொடுத்துட்டு நம்ம சமாதானமாக அவரோடு உறவாடி நடக்க நாம் பழகுவோமானால் நம்முடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். பிறருக்கும் நமக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். நமக்கே நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம், பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். எல்லாவற்றிற்கும் மேலே நம்மை நடத்துகிற தேவனுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இந்த பூமியில், இந்த உலகத்தில் சாட்சியாக காணப்படுவோம். ஆமேன். அதனால் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா? உங்கள் கைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் என்றைக்குமே உங்கள் கைக்குள்ளே இருக்கிற ஆடுகளாக பாதுகாப்போடு இருக்கணும், உங்கள் மேய்ச்சலின் ஜனங்களாக எப்போதும் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற ஆடுகளாக எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி நீர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை வழிநடத்தி எங்களை உம்முடைய கைக்குள்ளே வைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.